ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,014 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ போன வார கேண்டில் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஈவன் தான் அது புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆனால் கூட அதுக்கு முந்தின வார கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, அதாவது கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் நேற்று வீடியோவில் நான் வந்து வீக்லி கேண்டலை பற்றி நான் போட்டிருப்பேன். ஸோ என்னென்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா, இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்ச ரேஞ்ச் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு அதுக்கு வந்து நம்ம வந்து வீக்லி கேண்டில் எடுத்துப்போம். ஸோ வீக்லி கேண்டலில் வந்து நம்ம வந்து ஃபிப்பு போட்டோம்னு வச்சிங்களேன், ஃபிபனாசி லோ டு ஹை அப்படின்றது போட்டுருந்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக நின்றுன்னு இருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசியோட 50% லெவல். ஓகேங்களா, ஸோ ஃபிபனாசியோட 50% லெவலில் தான் ப்ரைஸ் தற்போதைக்கு நின்றுன்னு இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து அந்த வீடியோவில் நான் ஒரு 4 சினாரியோ சொல்லியிருப்பேன். அதில் ஒன் ஆஃப் த சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு ஒருவேளை வீக்லி கேண்டல் நம்மளுக்கு 66,000க்கு மேலே கட்டாய க்ளோஸ் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, இது பக்காவாக புல்லிஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது க்ளோஸ் வைக்காமல் உள்ளே வச்சதுனால நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன். சரிங்களா, ஒருவேளை இந்த வார கேண்டல் நம்மளுக்கு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த ஹைக்கு மேலே, அதாவது 66,000க்கு மேலே ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆகுதா இல்லையான்றது பார்க்கணும். ஸோ திரும்ப வேணால் நான் அந்த லெவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,800லேருந்து 63,400. ஓகேங்களா, இந்த லெவல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து குட்டியாக வந்து ஹோல்ட் ஆகுது. சரிங்களா, ரிஜெக்டும் ஆகுது, ஹோல்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து என்னன்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ டெய்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகியிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த 50% ஹோல்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து அகெயின் நம்மளுக்கு புல்லிஷ் ஆகுது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸு இந்த வார கேண்டல் நம்மளுக்கு 66க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா புல்லிஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா 65,500, இதோட ஹைக்கு மேலே ஏதாவது ஒரு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 61,000 வரவே மாட்டானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 61,000க்கு மார்க்கெட்டு வரத்துக்கான எந்த ஒரு விஷயமும் இப்போவுக்கும் காட்டலை. சரிங்களா, ஸோ 61,000 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். பட் ஆனால் அந்த லெவலில் வந்து ப்ரைஸ், அதாவது இந்த 61,000 லெவலுக்கு வந்து ப்ரைஸ் ஹோல்டாக இப்படி நின்றுதுன்னா ஷுவர் ஷார்ட்டாக இது புல்லிஷ்ன்னு ஷுவர் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டில் பயங்கரமான கன்ஃபியூஷன். அதாவது மேலேயும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது, கீழேயும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ ஒருவேளை இந்த 61,000 வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குது, இந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு தான் மார்க்கெட்டு போகும் அப்படின்னு நம்மளை நினைக்க விட்டு அப்படியே மார்க்கெட்டை வந்து திருப்புறானுங்களான்றது கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன் இந்த வாட்டி வணுங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்னென்னா தற்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் டீப்பாக ஒன்று யோசித்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரைஸ் வந்து 50க்கு கீழே 45 இல்லைனா வந்து 40 அந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்கன்னா, கொடுத்துட்டு ஒரு வேளை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாரும் உள்ளே வரத்துக்கு தானே பார்ப்பாங்க. கரெக்டுங்களா நான் கேட்குறது? ஸோ அப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து உள்ளே வரத்துக்கு பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் உள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கிறதே ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்றது இந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ
ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 57K உடையாத வரைக்கும் புல்லிஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த மந்த்து கேண்டில் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். போன வீக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. அந்த கீழே வந்திருக்க கேண்டலும் பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு கரெக்டாக 50% வந்து டாப் ஆகி நிற்குது. இன்னும் மேலே போல் டாப் ஆகி நிற்குது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வார கேண்டலில் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் வந்தான்றதை பார்ப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த 61,000க்கு வந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி போனான்னா அது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்குது. தெளிவாக வந்து இதுதான் அப்படின்றது சொல்ல முடியல. ஆனால் உள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு புல்லிஷ் மாதிரி தான் இருக்குது. அதனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 57க்கு மேலே இருக்கிறதுக்கு புல்லிஷ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியாக நான் டிசம்பர் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லெஸ்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்கள் ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.